ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 442. இதில் விஷ்ணு சித்தர் எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பெரியாழ்வார் இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிராமண குலத்திலே ஆனி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்திலே கருட அம்சராய் அவதரித்தார். இவருக்கு விஷ்ணு சித்தர் என திருநாமம் சூட்டினார்கள். தக்க வயதில் தொண்டர் குலத்து தக்கவாறு பெருமாளுக்கு தொண்டு செய்ய நினைத்து அதற்கு அவனுக்கு உகந்ததான தொண்டையை செய்ய வேண்டி ஆய்ந்து மாலாக்காரிடம் மாலை கட்டி வடபெருங்கோயில் உடையானுக்கு அந்த ஊர் பெருமாளுக்கு சமர்ப்பித்து வந்தார். இப்படியாக இருக்கும் சமயம் அந்த காலத்தில் மதுரையில் அரசனான வல்லபதேவன் என்கின்ற பாண்டியன் நகர சோதனை செய்து வர ஒரு பிராமணன் திண்ணையில் படுத்தி இருப்பதைக் கண்டு விசாரித்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லும்படி கேட்டான். அந்த அந்தணனும் மழைக்காலத்துக்காக மற்ற 8 மாதங்களிலும், இரவுக்காக பகலிலும், கிளப்பருவத்துக்காக வாலிபத்திலும், மறுமைக்காக இம்மையிலும் முயல வேண்டும் என்ற ஸ்லோகத்தை கூறினான். அதை அரசன் தன்னிடம் வந்து விசாரித்து, முதல் 3க்கு நமக்கொரு குறை கிடையாது, மறுமைக்குத்தான் முயல வேண்டுமென தம் புரோகிதரான செல்வ நம்பியிடம் விண்ணப்பித்தான். அவரும் அவன் தானே தெளிய வேண்டும் என நினைத்து வித்வான்களை கூட்டி பரத்வ நிர்ணயம், யார் முதல்வன் என்று அறிதல் பண்ணி அதன் அடியாக பேற்றுக்கு முயல வேண்டும் என்றார். அப்படியே அரசனும் வித்யா பரிசு பொருளாக பொற்காசுகளை சீரையிலே கட்டி தோரணத்தில் நாட்டி வைத்து வித்வான்களை எல்லாம் அழைத்தான். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெருமாள் விஷ்ணு சித்தர் சொப்பனத்திலே தோன்றி மதுரை விருத்தாந்தம் கூறி, நீ சென்று கிளியை அறுத்து வாரும் என்று கல்லாதவனான நான் அறுக்கப் போகுமா என ஆழ்வார் கூற, பெருமாள் நாமல்லவா அதற்கு பொறுப்பு என அருளி மறைந்தான். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பெரியாழ்வாரும் கண்ட கனாவின்படி பாண்டியனை அடைந்து அரசன் ஆனாலும் செல்வ நம்பியாலும் சேகரிக்கப்பட்டு ஒன்றும் அறியாதவர் என பொருள் செய்யாதிருக்க வித்வான்களெல்லாம் அதிசயப்படும்படி வேண்டிய வேதங்கள் ஓதி சீமன் நாராயணனே பரம்பொருள் என்பதை நிலைநாட்டினார். பொற்கிளி தோரணம் தானே தாள அதனை அறுத்து கொண்டார். எல்லோரும் கொண்டாடி ஆழ்வாரை ஆணை மேலேற்றி வீதி வலம் வரும்போது இந்த கோலத்தை அனுபவிக்க பெருமாள் பிராட்டியுடன் கருடன் மீதமர்ந்து ஆகாயத்தில் தோன்றி ஆழ்வார்க்கு காட்சி தந்தான். ஆழ்வார் மருண்டு போனார். நல்ல காலத்திலேயே மண்ணுலகோர் தீங்கு செய்வர், இக்கலியிலே முகம் காட்டுகிறானே, கண்டால் என்ன செய்வாரோ, அவனுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்து விடுமோ என பயந்து யானை மீதுள்ள மணிகளை எடுத்து ஒழித்து கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு என மங்களாசாசனம் பண்ணினார். அதனாலேயே பெரியாழ்வார் எனப்பட்டார். பிறகு அரசனை கடாட்சித்து கிளியை எடுத்துக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து வடபெருங்கோயில் உடையானுக்கு அந்த தனத்தை சமர்ப்பித்து பூர்வம் போலே மாலை கைங்கரியம் செய்து கொண்டு வாழ்ந்து இருந்தார். வண்ண மாடங்கள் என தொடங்கி கண்ணன் விளையாட்டை எல்லாம் முற்று அனுபவித்து அதன் விளைவாக பெரியாழ்வார் திருமொழி என்ற பிரபந்தத்தை வெளியிட்டு உலகை வாழ்வித்தார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்